Hello everyone. Today's video, very important video actually for 12th biology students, answer writing secrets to score high in your 12th standard biology. So உங்களுடைய biology exam வந்து fast approaching. March 18th is the time to shine. So you have put in the effort all the year. But here's a game changer. Okay, the way you present your answers can make or break your score. ஸோ அடுத்த 2 நிமிஷத்தில் வந்து நான் ஒரு 5 பவர்ஃபுல் ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஐ திங்க் இட் வில் பி ரியலி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் போர்ட் எக்ஸாம்ஸ் தோஸ் ஆர் டேக்கிங் பயாலஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீட் த கொஸ்டின் பேப்பர் கேர்ஃபுல்லி. 2 முறை 2 times அதை வந்து நீங்கள் படிக்கணும் கொஸ்டின் பேப்பரை. ஓகேவா? ஸோ மெனி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறா அப்படின்னா, தே ஆர் லூசிங் மார்க்ஸ் பிகாஸ் தே ரஷ் இன்டு ஆன்சரிங். 10 minutes வந்து டைம் கொடுக்குறா, 10-15 தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு 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 க்யூரியாசிட்டி, ஒரு ஆங்ஸைட்டி, அதனால தான் ஒரு என்ன சொல்கிறது, யூ ஆர் லூசிங் மார்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீட் த கொஸ்டின் ட்வைஸ். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை while writing your answers, நீங்கள் வந்து ஒரு you have to identify the keywords like explain கேட்குறாளா, describe கேட்குறாளா, இல்லை differentiate, இல்லை justify. ஸோ இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக you have to see the question and accordingly you have to answer. இப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, so this is ensuring you to write exactly what is asked, nothing more or nothing less. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்களேன். ஒரு 2 mark questions கேட்குறா. வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன், இதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு 2 mark கொஸ்டினுக்கு அப்படியே ஒரு பேஜுக்கு ஆன்சர் எழுதலாமா? கட்டாயமாக கூடாது இல்லையா? அதனால யூ ஷுடன்ட் ரைட் அ லாங் எஸ்ஸே. ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன் எப்படி கொடுக்கலாம்? ஒரு எக்ஸாம்பிள், இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஃப்ரம் த ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் மெயின்லி த்ரூ ஸ்டொமேட்டா. ஸோ அது லாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர்ன்றது ஒரு கீவேர்ட் தட் யூ ஹேவ் டு அண்டர்லைன் த்ரூ ஸ்டொமேட்டா. ஸோ இது என்ன பண்ணுறது? இட் இஸ் பிளேயிங் அ வெரி க்ரூஷியல் ரோல் இன் வாட்டர் டிரான்ஸ்போர்ட், கூலிங் அண்ட் மெயின்டைனிங் த வாட்டர் பேலன்ஸ் இன் பிளான்ஸ். இது எழுதினாலும் மிகவும் போதுமானது. திஸ் ஒன்லி த டெஃபினேஷன் யூ ஹேவ் டு கிவ் ஃபார் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதுவீங்க, லென்டிகுலர், ஸ்டொமேட்டல், கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு எழுதலாம். ஸோ வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன் அப்படி கேட்டால் ஜஸ்ட் கிவ் த டெஃபினேஷன் போதும். சரியா? இப்போ அதே மாதிரி டிரான்ஸ்பிரேஷன் புல் கேட்குறாள் அப்படின்னா அதோடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய தியரிஸ், கோட்பாடுகள் சொல்லுவாள் இல்லையா, அப்படி வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது கொஸ்டின் பேப்பரில் நல்லா தரவாக பண்ணிவிட்டு ஆன்சர் டு த பாயிண்ட் நம்ம பண்ண போகிறோம். செகண்ட் வந்து யூ ஹேவ் டு ஃபாலோ த கோல்டன் ஆன்சர் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா என்னென்னா, எவ்ரி ஆன்சர் ஷார்ட்டாக இருக்கலாம், இல்லை லாங்காக இருக்கலாம், ஆனால் அது வந்து எப்படி இருக்கணும்? ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும். யூ ஷுட் ஹேவ் அ பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் டு இம்ப்ரெஸ் த எக்ஸாமினர். எப்படி அதை நம்ம பிரேக் பண்ணலாம்? இப்போ 1 mark கொஸ்டின் உங்களுக்கு தெரியும், அந்த ஆப்ஷன்ஸ் கொடுப்பா இல்லையா? யூல் பி ஹேவிங் 8 choose the correct answers in biobotany and 8 in biozoology. So the 4 optionsல you have to select the right one இல்லையா? 1 mark கொஸ்டினுக்கு. அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் தேவையில்லை, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை நீங்கள் வந்து யோசனை பண்ணி கரெக்டான ஆன்சரை மார்க் பண்ணணும். இப்போது நம்மளுக்கு இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா, we are having 2 mark questions, 3 mark and 5 mark questions இல்லையா? இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுங்கள். 2 marksக்கு நான் சொல்லிட்டேன். டெஃபினேஷன்னா அதுக்கு தகுந்த ஒரு 2 lines to 3 lines எழுதினாலே இட்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேவா? இப்போது 3 marks இப்போ எடுக்கும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு ஒரு கொஸ்டின் கேட்குறா அப்படின்னா அந்த கொஸ்டினை நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் யூ ஹேவ் டு கோ ஃபார் த கீ பாயிண்ட்ஸ். ஆச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரொம்ப சீக்ரெட். மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் ஆகிறதே வந்து டயக்ராம்ஸ். ஓகேவா? நீட் லேபிள் டயக்ராம் என்ன ஆகும்? இட் வில் பூஸ்ட் யுவர் ஸ்கோர்ஸ். அதுக்கப்புறம் என்னது? கன்க்ளூஷன். எழுதுனதை அப்படியே சம்மரைஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சம்மரைஸ் பண்ணலாம். ஒரு சென்டென்ஸ் இவ்வளோ எழுதுனதை ஒரு சம்மரைஸ் பண்ணலாம் தேவைன்னா. ஓகேவா? இஃப் நீடட் அது பண்ணலாம். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு அந்த 3 வேணும். ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், எக்ஸ்ப்ளனேஷன்
அண்ட் டயக்ராம். இதெல்லாம் நல்லா அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு நல்லா மார்ஜின் போட்டு டயக்ராம் போட்டு பார்ட்ஸ் மார்க் பண்ணுறது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ரைட் சைடில் டாட்டர் லைன்ஸ் வச்சு ஒரு மாதிரி கரெக்டாக ஒரு 5 பார்ட் மார்க் பண்ணாலே உங்களுடைய அப்படியே நச்சுன்னு அப்படியே ஒரு கேட்சியாக இருக்கும் பார்க்கும்போதே. அது எக்ஸாமினரை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே வந்து ஒரு வழி. ஓகே, அந்த இம்ப்ரெஷன் பார்த்த உடனே என்ன ஆகிடணும் அவளுக்கு, அப்படியே ஓ மை காட் திஸ் இஸ் இந்த பேப்பர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரெசன்டேஷன் ஸ்பீக்ஸ். ஓகே, சரி. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ 5 மார்க் கொஸ்டினில் கேட்குறா, எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் கேட்குறா. எப்படி பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து எப்படி பண்ணலாம், யூ ஹாவ் டு கிவ் அ டெஃபினேஷன், ஒரு லைன் டெஃபினேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து வாட் ஆர் ஆல் தி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், என்னது, இனிஷியேஷன், எலாங்கேஷன் அண்ட் டெர்மினேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ட்ரா த டயக்ராம் அண்ட் எண்ட் வித் ஒன் லைன் கன்க்ளூஷன். ஏற்கனவே சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கோட் பண்ணியிருக்கேன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இது முடிஞ்சது. இப்போ 2வது பாயிண்ட் முடிஞ்சிச்சா? நவ் கம் ஃபார் யோர் தேர்ட் பாயிண்ட் நான் சொன்னது மாதிரி டயக்ராம்ஸ். அந்த டயக்ராம்ஸ் வரையும் போது என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ட்ரா ஒன்லி இன் பென்சில், நாட் அண்ட் பென். அழகாக நம்ம ரொம்ப அழுத்திலாம் வரையக்கூடாது, லைட்டாக நீட்டாக லெஜிபிளாக அப்படி. டயக்ராம் ஒரு மார்க்கு, பார்ட்ஸ் மார்க்கிங்க்கு கட்டாயமாக மார்க் உண்டு. அதனால கீப் இட் க்ளீன் அண்ட் வெல் லேபிள். ஓகே, தயவு பண்ணி பென்சிலை யூஸ் பண்ணுங்கள், ப்ளீஸ் டு நாட் யூஸ் பென். ஓகே, ஒரு கிளாரிட்டிக்கு பென் யூஸ் பண்ணவே கூடாது, பென்சில் மொத்தம் தான் யூஸ் பண்ணணும். தயவு பண்ணி அண்ணா டயக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தெரிஞ்ச டயக்ராம்ஸை அண்ணா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு 12th போர்டு எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி டயக்ராம்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர், வாட்சன் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ, டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இல்லையா, லேடர் மாதிரி, அது இதெல்லாமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பாட்னிங் சொல்லும் போது என்னது, இந்த ஸ்டொமேட்டா ஓப்பனிங் அந்த க்ளோசிங், அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பிரேஷன் புல் மெக்கானிசம்ஸ், அண்ட் அஃப்கோர்ஸ் கிளாசிக்கல் ஜெனடிக்ஸில் த மெண்டல் ஜெனடிக் ப்ராசஸ், இந்த டயஹைப்ரிட், மோனோஹைப்ரிட், இதெல்லாம் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த செக்கப் போர்டு, அதுதான் வந்து ஸ்பீக்ஸ். ஃபர்ஸ்ட் பேரண்டல் ஜெனரேஷன், அதுக்கப்புறம் வந்து அது கேமெட்ஸ், அதுக்கப்புறம் F1 ஃபீலியல் ஜெனரேஷன், அதுக்கப்புறம் வந்து F2 ஜெனரேஷன். இந்த மாதிரி சூப்பர்பா பாயிண்ட் அப்படியே வந்து கரெக்டாக பாயிண்ட்டாக அந்த கிராசிங் பண்ணால் சூப்பர்பா மார்க்ஸ் வந்து ஃபெச் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த பர்ஃபெக்ட் டயக்ராம் என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் ஃபெச் யூ எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்கறதுக்குமே வந்து இது வழிவகுக்கும். ஓகேவா? இது ஸோ அதுக்கப்புறம் வந்து 4வது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து உங்களுடைய ப்ரெசன்டேஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, எக்ஸாமினோட ஜாப் வந்து ஈஸியாக பண்ணுறது. இட் இஸ் மேக்கிங் த எக்ஸாமினர்ஸ் ஜாப் வெரி ஈஸி. ஓகேவா? ஸோ ஏன்னா எக்ஸாமினர்ஸ் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ் வச்சுருக்கா, கீ ஆன்சர்ஸ் வச்சு தான் அவங்க பார்க்குறாங்க. இருந்தாலுமே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும்போது எல்லாம் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே அண்டர்லைன் பண்ணி ஒரு குழந்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது அவளுக்கு என்ன ஆகிடுறது, அப்படியே வந்து தே பீன் இம்ப்ரெஸ்ட் பை சீயிங் அ பேப்பர். கரெக்டான கீவேர்ட்ஸ் அதை அண்டர்லைன் பண்ணி ரொம்ப கொச்சன்னு லைக் இட் ஷுடன்ட் பி தட் மச் ஆஃப் கிளம்சி. அது வந்து ஆன்சர் எல்லாமே அண்டர்லைன் பண்ணக்கூடாது, கீ பாயிண்ட்ஸை மட்டுமே நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். ஓகேவா? அண்டர்லைன் த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் ஆஸ்மோ ரெகுலேஷன், ஹோமியோஸ்டாசிஸ், இதெல்லாம். அதுக்கப்புறம் பேராகிராஃப்ஸ் எழுதுறது பதில் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு 1 by 1 அதை எழுதுனீங்கனாலும் ஃபேண்டாஸ்டிக் மார்க்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பாரிசன்ஸ் கொடுக்குறா வச்சுக்கோங்களேன், டிஃப்ரென்ஷியேட் கொடுக்கும்போது என்ன பண்ணுறா, யூ ஹாவ் டு புட் அ டேபுலர் காலம், யூஸ் யர் ஃப்ளோ சார்ட்ஸ் அண்ட் டேபிள்ஸ் ஃபார் த குயிக் கம்பாரிசன்ஸ் கட்டாயமாக. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீட் அண்ட் லெஜிபிளாக இருக்கணும் எப்போவுமே. தட் ஷுட் பி வெரி, பார்க்கும்போதே அவளுக்கு வந்து புரியணும். ஹேண்ட் ரைட்டிங் ஷுட் பி நீட் அண்ட் டைடி. ஓகேங்களா? சரி, ஓவர் ரைட்டிங் தயவு பண்ணி பண்ணாதீங்க. டோன்ட் கோ ஃபார் ஓவர் ரைட்டிங், அவாய்ட் பண்ணுங்க அது. சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கம்பாரிசன் எப்படி எழுதலாம், இப்போ மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ் டிஃப்ரென்ஸ் கேட்குறா அப்படின்னா என்ன பண்ணணும், 3 காலமாக போட்டுக்கணும். ஃபீச்சர்ஸ் போடுங்க, மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ். ஃபீச்சர்ஸ் அப்படின்னா குரோமோசோம் நம்பர், மைட்டோசிஸ்க்கு என்ன சொல்லுவீங்க, சேம் ஆஸ் அ பேரண்ட். மியோசிஸ்க்கு என்ன சொல்வீங்க, ஹாஃப் ஆஃப் பேரண்ட். ஃபேஸஸ் இது ஒரு டிவிஷன் நடக்கும், மியோசிஸில் 2 டிவிஷன் நடக்கும். ஃபங்க்ஷன் வந்து இது க்ரோத் அண்ட் ரெப்பேர் மைட்டோசிஸ், மியோசிஸ் வந்து கேமெட் ஃபார்மேஷன். இதெல்லாம் வந்து ஒரு
இப்படி தான் வந்து ஆக்சுவலி ப்ரெசென்ட் பண்ணணும். நீங்கள் 12th பயாலஜி 12th எழுதுறதுனால இப்படி தான். நம்ம சின்ன பசங்க இல்லை, வெறும் அந்த 2 காலம் போட்டு எழுதுறது. ஆக்சுவலி கேரக்டரிஸ்டிக்ஸ் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் அது நீங்கள் வந்து க்ளீனாக மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த வெல் ஸ்ட்ரக்சர்ட் ஆன்சர் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் இன்க்ரீஸ் யுவர் சான்சஸ் ஆஃப் ஃபுல் மார்க்ஸ். ஓகே, அதனால் 5th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட். கட்டாயமாக என்ன டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். இப்போ 3 மணி நேரம் பேப்பர்னா 3 மணி நேரம் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. லாஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடணும். முடிச்சுட்டு செக் பண்ணணும் பேப்பர் கரெக்டாக பண்ணியிருக்கோமா, ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா, அண்டர்லைன் பண்ணியிருக்கோமா, இப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் லாஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். அந்த 3 ஹவரும் எப்படி அப்படியே ட்ராக் பண்ணிட்டு அந்த 1:15 அந்த லாங் பெல் அடிக்கிற டைமில் வந்து அப்படியே எழுத்துட்டு இருக்கக்கூடாது. பேப்பர் ஸ்நாச் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் லாஸ்ட் 10 மினிட்ஸ் எல்லாமே வைண்ட் அப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், எங்கெல்லாம் நம்மளுடைய க்ரே ஏரியாஸ், எங்கெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், செக்கிங்காக நீங்கள் அந்த 10 நிமிஷம் ஒதுக்கியே தான் ஆகணும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஸ்கூல்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி இருப்பாங்க. எப்படி பண்ணணும், அது எப்படி வந்து 10 மினிட்ஸ் முன்னாடி வந்து முடிச்சிருக்கணும், இதெல்லாம் வந்து நீங்கள் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? All right. So wishing you all the best. God will bless you. Please do all your exams well. Don't be panic. I wish all the children to face the exams boldly without any fear. Thank you and have a wonderful day.